சொல்லுங்க. இந்த கொரோனா காலத்துல நிதி அதிக தேவையா இருந்துச்சு. இந்த கோவில் நிர்வாகங்கள், மடம் அதெல்லாம் கூட கொரோனாவுக்கு நிதி கொடுத்துச்சு. திருப்பதி தேவஸ்தானத்துல எல்லாம் ஏகப்பட்ட காசு இருக்குதுங்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்டதுக்கு கூட கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் இதுக்கு பயன்படுத்த கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இப்பயும் தமிழ்நாடு அரசு வந்து கோவில்ல இருக்கிற காசு எடுத்து கல்லூரி கட்டுறதுக்கு கட்டக்கூடாது, எதுக்கு படிப்பு கொடுக்குறீங்க, அதுக்காக எல்லாம் செலவு பண்ணக்கூடாதுன்னு நம்ம அண்ணன் பழனிசாமி அண்ணனே பேசுறாரு. முதலமைச்சர் அப்படி பேசுறாரு. சோறு போடுறோம் அந்த இதுல இருந்து ஏதோ சாப்பாடு போடுறோம்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு நம்ம எச் ராஜா அண்ணன் சாப்பாடு போடக்கூடாதுங்கிறாரு. கோவில் ஒரு பொது சொத்து, பொதுமக்களால உருவாக்கப்பட்டது. அதுல சேமிக்கிற காசும் பொதுமக்களால சேமிக்கிற காசு. அது எதுக்காகனா அந்த கோவிலோட வளர்ச்சிக்காகவோ புனரமைப்புக்கு பூஜை பண்றதுக்கு அங்க ஏற்படக்கூடிய செலவுகளுக்கு. அதையும் மிஞ்சி இருக்கும்போது நாம சேமிக்கிறது எதுக்காக சேமிக்கிறோம்? நம்மளுக்கு இல்லாதப்போ பயன்படுத்திக்கிறது. அதை பயன்படுத்துறதுக்கு மோசமா இப்படி பேசுறாங்க. அதுவும் நம்ம ஆளுங்களே ஒருத்தவங்க இப்படி பேசுறாங்களே, எப்படி சரி? அதாம்மா, வேற ஒண்ணுல. அதாவது ஆண்டவனுக்கு செலுத்துறது, அது ஏழை மக்களுக்கு செலுத்துறது ஆண்டவன் செலுத்துறதாக சொல்லுவாங்க. ஏழையின் இறைவனை காண்போம், அதுதான் ஏழைக்கு செய்யறது இறைவனுக்கே செய்யறது. ஆமா ஆமா. இரண்டாவது, இங்க 85 விழுக்காடு வந்து இந்து மக்கள் தான். அவர்கள் தான் கோயிலுக்கு போறாங்க, அவர்கள் தான் உண்டியல் போடுறாங்க. அப்ப அவர்களுக்கு தானே இது போடணும், திருப்பி செலுத்தணும். அப்ப இந்த இந்து மக்களுக்கு அது பயன்படாத அந்த நிதி அது கல்விக்கு. இன்னும் பாரதி சொல்லியிருக்காரு, கல்விக்கு ஏழைக்கு எழுத்தறிவித்தால் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லி பாரதி தான் சொல்லியிருக்காரு. அவரு சொன்னதை நிறைவேற்றுறது குறை என்றால், இந்த தீட்சிதர்கள் மாதிரி ஒரு வருடம் தான் அரசு எடுத்திருந்தது இல்லையா? அந்த கோயில 1 கோடி ரூபாய்க்கு மேல வருவாய் காட்டினாங்க. ஆனா அதை திரும்ப பெற்று 300 ரூபாய் வருவாய் காட்டுறாங்களே. நான் நினைக்கிறேன் அரசாங்க கையில கோயில் இருக்கும்போது தான் பக்தர்கள் எல்லாம் போவாங்க. அரசாங்க கையில போவாங்க. அப்ப அது யாருக்கு? நாளைக்கு பைசாவெல்லாம் சேர்ந்த முன்னாடி இது எங்களுக்கு தான் அப்படி உரிமை கொண்டாடி யாருக்காக? அதுவும் அறநிலையத்துறையில இருந்து விடுவிக்கணுமா? விடுவிச்சு யார் கையிலயா கொடுக்கறது? அதான் அறநிலையத்துறை யார் கையில வேறவங்கள்ட்ட கொடுத்துட்டு அதை இப்ப இருந்து சேர்த்து வைங்க, எதுக்கும் செலவு பண்ணிடாதீங்க. ஒரு நாளைக்கு நாங்க அதை எடுத்துக்கும் போது எங்களுக்கு தேவை வச்சிருக்காங்க. என்ன ஒரு இது மக்களோட உழைப்பு மக்களுக்கே போய் சேரும். அதுதான் சரி. 85 விழுக்காடு இந்து மக்களுக்கு, அது இந்து மக்களுக்கே பயன்படணும். அது கல்வியாக இருக்கட்டும், அது அன்னதானமா இருக்கட்டும், அவங்களுக்கு தான் போய் சேரும். நன்றி, வணக்கம்.